Hello viewers, welcome to Goat History. இன்னைக்கு கதை சொல்லட்டுமா? செக்மெண்ட்ல மதராசாபட்டினம்னு சொல்லப்படுற தமிழ்நாட்டின் தலைநகரான சென்னைய பத்தி தான் பார்க்க போறோம். நீங்க எந்த ஊர்ல இருந்து இந்த வீடியோ பாக்குறீங்க அப்படின்னு கமெண்ட் சொல்லிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தமிழ்நாட்டின் தலைநகரம் இந்தியாவின் இரண்டாவது பெரிய நகரமான சென்னை தென்னிந்தியாவின் வாயிலாகவும் பார்க்கப்படுகிறது. வரலாற்றின் பக்கங்களில் அளப்பரிய பங்காற்றிய மெட்ராஸ் சென்னை என பெயர் மாறியது எப்படி தெரியுமா? கிபி 17ஆம் நூற்றாண்டில் ஆங்கிலேயர்கள் சென்னையில் கால் பதித்தது முதல் சென்னை ஒரு முக்கிய நகரமாக வளரத் தொடங்கியது. 1639ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 22ஆம் தேதிதான் தமிழர்களின் அடையாளங்களுள் ஒன்றாக திகழும் சென்னை மாநகரம் உருவானது. 1996ஆம் ஆண்டுக்கு முன்னர் இந்நகரம் மதராசபட்டினம், மெட்ராஸ் மற்றும் சென்னப்பட்டினம் என்று அழைக்கப்பட்டு வந்துள்ளது. வங்காள விரிகுடாவின் கரையில் அமைந்த துறைமுக நகரங்களுள் ஒன்று சென்னை. சுமார் 1 கோடிக்கும் அதிகமாக மக்கள் வாழும் இந்நகரம் உலகின் 35வது பெரிய மாநகரங்களுள் ஒன்றாக இருக்கிறது. சென்னை நகரில் உள்ள மெரினா கடற்கரை உலகின் நீளமான கடற்கரைகளுள் ஒன்றாக இருக்கிறது. ஆங்கிலேயர்கள் 1639ஆம் ஆண்டு செயின்ட் ஜார்ஜ் கோட்டையை கட்டியதை தொடர்ந்துதான் சென்னை நகரம் உருவாகி வளர்ந்தது என்றாலும் பின்னர் நகரத்தோடு இணைந்த ஊர்களான திருவல்லிக்கேணி, மயிலாப்பூர், திருவொற்றியூர், திருவான்மியூர் ஆகிய பகுதிகள் அதைவிடவும் பல நூற்றாண்டுகள் தொன்மையானவையாக இருக்கிறது. கிழக்கிந்திய கம்பெனியை சேர்ந்த பிரான்சிஸ் டே, ஆண்ட்ரூ கோகன் ஆகியோர் தற்போது செயின்ட் ஜார்ஜ் கோட்டை உள்ள இடத்தை வாங்கினார்கள். அந்த இடத்தை இவர்களிடம் விற்ற ஐயப்பன் மற்றும் வேங்கடப்பன் ஆகியோரின் தந்தையான சென்னப்ப நாயக்கர். அவரது நினைவாகவே கோட்டைக்கு வடக்கில் உள்ள ஊர் சென்னப்பட்டணம் என்று அழைக்கப்பட்டது. கோட்டையை மையமாக கொண்டு ஆங்கிலேயரின் குடியிருப்புகள் கட்டி எழுப்பப்பட்டன. சென்னப்பட்டணத்தை ஒட்டியிருந்த திருவல்லிக்கேணி, புரசைவாக்கம், எழும்பூர், சேத்துப்பட்டு ஆகிய கிராமங்கள் இத்துடன் இணைந்தன. இதைத் தொடர்ந்து 1688ஆம் ஆண்டில் சென்னை முதல் நகர அவையாக 2ஆம் ஜேம்ஸ் மன்னரால் அறிவிக்கப்பட்டது. இதன் மூலம் இந்தியாவின் முதல் நகராட்சி என்ற பெருமையை பெற்றது சென்னை. கிழக்கிந்திய கம்பெனியின் ராபர்ட் கிளைவ் தனது படை நடவடிக்கைகளுக்கான தளமாக இதை பயன்படுத்தினார். பின்னர் இது பிரிட்டிஷ் அரசின் இந்திய குடியிருப்பு பகுதியில் இருந்த 4 மாகாணங்களில் ஒன்றான இந்த பகுதி சென்னை மாகாணம் என்ற பெயர் பெற்றது. சென்னப்பட்டினம் ஆங்கிலேயர் வசம் வருவதற்கு 50 ஆண்டுகளுக்கு முன்பே டச்சுக்காரர்களால் மதராஸ் என்று சொல்லப்பட்டது. மாதரசப்பட்டினத்தை ஆங்கிலேயர்கள் தங்களின் உச்சரிப்புக்கு வசதியாக மதராஸ் என்று அழைத்தார்கள் என்று தொல்லியல் ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். அதுவும் காலப்போக்கில் மக்களின் உச்சரிப்பால் மருவி மெட்ராஸ் என மாறி போனது. 1749ஆம் ஆண்டு இவை மீண்டும் ஆங்கிலேயர் வசம் வந்தன. அதற்கு பின் மெட்ராஸ் பெரிதும் வளர்ச்சியடைந்தது. இந்தியாவில் இருந்த முக்கிய நகரங்கள் ரயில் மூலம் மெட்ராஸ் உடன் இணைக்கப்பட்டன. இந்திய விடுதலைக்கு பிறகு சில ஆண்டுகள் கழித்து 1956ஆம் ஆண்டு மொழிவாரியாக மாநிலங்களை பிரித்த போது தமிழ்நாட்டின் ஒரு பகுதியாகி மாநிலத்தின் தலைநகரானது மெட்ராஸ். அதன் பிறகு பல கட்ட போராட்டங்களுக்கு பிறகு மெட்ராஸ் மாகாணம் 1969ஆம் ஆண்டு தமிழ்நாடு என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. இதன் தலைநகரான மெட்ராஸ் 1996இல் சென்னை என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. இதற்கு பிறகே சென்னையின் சில பூர்வகுடி மக்கள் சென்னையை விட்டு வெளியே அனுப்பப்பட்டார்கள். சென்னை ஆங்கிலேயர்களிடமிருந்து விடுதலை பெற்ற பின்பு சென்னையும் விவசாய ஊராகத்தான் இருந்தது. சென்னையின் பூர்வகுடி மக்களின் வேலை மீன் பிடித்தல், விவசாயம், கால்நடைகளை வளர்ப்பது போன்ற வேலைகளை தான் செய்து கொண்டு வந்துள்ளார்கள். ஆனால் சென்னையை தலைமையிடமாக மாற்றியதால் அதிக வேலைவாய்ப்புகளை அரசாங்கம் சென்னையில் அமைக்க தொடங்கியது. இதனால் விவசாய நிலங்கள் பல அழிக்கப்பட்டது. தமிழ்நாட்டின் தெற்கு பகுதிகளில் இருந்தும் இந்தியாவின் வடக்கு பகுதியில் இருந்தும் அதிக மக்கள் சென்னைக்கு பிழைக்க வந்துள்ளார்கள். இதனால் சென்னையின் மக்கள் தொகை அதிகரித்து இப்போது தண்ணீர் கூட கிடைக்காமல் அவதிப்படுகிறது. சென்னையில் சுனாமி வந்தபோது சென்னையின் பூர்வகுடி மக்களுக்கு கல் வீடுகள் கட்டித் தருவதாக அரசாங்கம் அறிவித்தது. ஆனால் வீடுகள் கட்டப்பட்ட இடம் செங்கல்பட்டில் அமைந்திருக்கும் செம்மஞ்சேரியரில். மீன் பிடித்து வாழும் மக்களை எந்த ஒரு வேலைவாய்ப்பும் இல்லாத சென்னை விட்டு வெளியேற்றியது அரசாங்கம். அதன் பிறகு சென்னையை சுற்றியும் பல கட்டிடங்களும் வேலைவாய்ப்புகளும் வந்துள்ளது. ஆனால் அதை எல்லாவற்றையும் அனுபவிப்பது ஹிந்தி மொழி பேசும் மக்களும் மற்ற மொழிகள் பேசும் மக்களும் தான். சென்னைக்காக போராடி உழைத்த அனைவரும் வெளியேற்றப்பட்டனர்.